வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். புதிய மாதம் பிறந்து விட்டாலே இந்த மாதத்திற்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் தருகிறார் என்ற எதிர்பார்ப்பு பலரிடம் உள்ளது. இப்படி ஒரு காரியத்தை எதிர்பார்க்க வைத்தவர்கள் ஊழியக்காரர்களே. இது வேதம் சார்ந்த முறை அல்ல. இந்த புதிய மாதம் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என அனைவரும் எதிர்பார்ப்பதில் தவறில்லைதான். அதற்காக இந்த மாதம் இந்த வசனத்தின்படி கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் என நம்ப வைப்பது ஏற்புடையது அல்ல. எபேசியர் 1:3 நாம் ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கிருக்கும் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தின் விளைவாக கர்த்தரால் நாம் நம்பிக்கையூட்டப்படுகின்றோம். 2 கொரிந்தியர் 1:20. கிறிஸ்துவுக்குள் நமக்கு எல்லா தேவ நன்மைகளை குறித்த வாக்குத்தத்தங்கள் அளிக்கப்பட்டு விட்டதால் இப்போது என்ன வாக்குத்தத்தம் தரப்போகிறார் என்று எதிர்பார்க்க தேவையில்லை. வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்ட தேவ ஆசீர்வாதங்கள் நிறைவேறும்படி கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் அனுபவங்களை தேட வேண்டும். இயர்லி கான்ட்ராக்ட், மந்த்லி கான்ட்ராக்ட் என்ற அடிப்படையில் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. அதாவது கால ஒப்பந்த அடிப்படையில். ஊழியக்காரர்களும் போதகர்களும் எப்படி நாம் இறை ஐக்கியத்தோடு வாழ்ந்தால் கடவுள் கிறிஸ்துவுக்குள் ஆயத்தமாக்கின ஆசீர்வாதங்கள் நிறைவேறும் என்று விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக சில ஆசீர்வாத தோற்றமான வசனங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை இப்போது கடவுள் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார் என்று அறிவிக்கும் வழக்கம் ஆரோக்கியமானது அல்ல. வாக்குத்தத்த அட்டைகளை விநியோகிக்கும் போது ஏதாவது ஒரு அட்டையை எடுக்கும் நபருக்கு அதுவே இம்மாதத்திற்குரிய கடவுளின் வாக்குத்தத்தம் என்று எடுத்துக்கொள்ளும் வழியும் வேதத்தின்படி சரியானது அல்ல. நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள். இங்கே நாம் கடவுளின் ஆசீர்வாதங்களுக்கு உரிமை உடையவர்கள். அப்பா பிள்ளை உறவின் அனுபவம் செயல்படும் போது கடவுள் நமக்கு இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று வாக்குத்தத்தம் தர தேவையில்லை. அந்தந்த சூழ்நிலையில் எது நமக்கு நலமோ அதனை அவராகவே செய்வார். மாத வாக்குத்தத்தங்களையும் வருட வாக்குத்தத்தத்தையும் நம்பி வாழாமல் கடவுள் நமக்கு அவரோடு தந்திருக்கும் நல்ல உறவை நம்பி வாழ வேண்டும். வாக்குத்தத்த வசனம், வாக்குத்தத்த ஆராதனை என்பதெல்லாம் வேதத்தின்படி சரியானவைகள் அல்ல. கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். இந்த புதிய மாதம் முழுவதும் நம்மோடு இருப்பார். நன்மைகளை செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறுக்கு வழிகள் அல்ல. ஊழியக்காரர்களின் அறிவிப்பின் அடிப்படையில் அல்ல, அவரோடுள்ள நல்ல ஆரோக்கியமான உறவின் அடிப்படையில் நமக்கு ஆண்டவர் நன்மைகளை வழங்குவார். ஒரு வசனத்தை தெரிந்தெடுத்து அதை தியானித்து பலன் அடையலாம். அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் தகுதியானா என்று ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனால் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு இதன்படிதான் நடத்துவார் என்று நம்ப வைப்பது ஏற்புடையது அல்ல. பகுத்தறிவோடு இந்த புதிய மாதத்தை அணுகுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.